ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another அமேசிங் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 4. ஸோ மைன்கிராஃப்ட் பார்ட் 4ல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு கேமரா மாற்றிட்டு சொல்லிடுறேன் எல்லாமே. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் மைன்கிராஃப்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மைனிங் போகிறோம். மைனிங் என்னடா பண்ண போகிற, அதுதான் ஏற்கனவே நிறையா டைமண்டு அயன்லாம் நிறையாவே எடுத்து வச்சுருக்கே. பாருங்கள் எவ்வளோ எங்கேயோ வச்சுருந்தேனே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60 அயன் இருக்குது என்கிட்ட. அவ்வளோ எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஆஃப்லைனில் மைனிங் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை மைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதரைட். ஸோ எஸ் கைஸ், நம்ம நெதரைட்டை நம்ம நெதரைட்டை தான் நம்ம மைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று வச்சுருந்தேன், வீட்டு கேரட்டு பொட்டேட்டோ அப்படின்னு. அவ்வளோதான், பேசிக்காக அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. என் செட்டப்பை பார்த்தீங்கனாலே ஷாக் ஆகிடுவீங்க. ஃபுல்லாக பெட்டு, அது பொட்டேட்டோ ப்ரெட் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏரோ வந்து சேஃப்டிக்கு, பிக்காக்ஸ்லாம் மைனிங் பண்ணுறதுக்கு, நெதராக் மைனிங் பண்ணுறதுக்கு. பெட்டு வந்து இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணலாம். டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து நெதரைட் மைன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன்டா இவ்வளோ கோல்டு நகட் வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நமக்கு வந்து இது பண்ணணுன்னா, நெதரைட் பண்ணணுன்னா நமக்கு ஏன்ஷியன் டிபிரி மட்டும் தேவையில்லை, நமக்கு இன்னும் வேறு ஒன்று தேவை. அது என்னென்னா வந்து கோல்டு. 4 கோல்டு 4 ஏன்ஷியன்ட் ஸ்க்ராப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ராப் எடுத்து அதை வந்து இந்த கோல்டோட மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு நெதரைட் கிடைக்கும். ஆனால் 1.20 ஒரு அப்டேட்டில் என்னாச்சுன்னா, அது ஏதோ அப்கிரேடு டெம்ப்ளேட்டாக அது ஏதோ கொண்டு வந்திருக்கானுங்க. அதனால நம்மளால் அந்த இது இல்லைன்னா, அந்த அப்கிரேட் டெம்ப்ளேட் இல்லைன்னா நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது நெதரைட்டுக்கு. அது ஒரு சோகமான விஷயம். அது எங்கே கிடைக்கும், சிம்பிளாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்டியனில் மட்டும்தான் கிடைக்கும். பேஸ்டியன்னா என்ன அப்படின்னா, நம்ம போகிற வழியில் எங்கேயாச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா காமிக்கிறேன். 2 கோல்டு. ஓகே ஓகே, நைஸ் 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 நைஸ். நமக்கு இன்னும் 7 நகட் தேவைப்படுது நமக்கு. அதனால் நம்மெல்லாம் ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு தூங்கிப்போம். ஆனால் நைட் ஆயிடுது. சரி ஓகே, தூங்கிடலாமா? இல்லை, நம்ம காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கொஞ்சம் நெதரை. அதோடு சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டாக வச்சு நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன் நான் நல்ல ஸ்பாட்டாக வச்சு மைனிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்ஷியன் டிபிரி வந்து நீங்கள் தோன்ற போதெல்லாம் கிடைக்காது. நம்ம டைமண்டில் ஒரு லேயரில் போவோம்ல, -50 -60 அந்த லெவலில் போனதுனால தானே டைமண்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு நெதரைட்டும் வந்து நமக்கு எவ்வளோ 50னா -15னான்னு தெரில. நான் 15ன்னே வச்சுப்போமா, ஒரு சின்ன குழப்பமாக தான் இருக்குது. சரி நம்ம 15னே வச்சுப்போம். ஏன் நான் ஆர்மர் போடாமல் போகிறேன்னா, எல்லாம் ஒரு தில்லு தான். ஓகே ஸோ நம்ம இப்போ நெதர்க்குள்ளே போயிட்டோம். நெதர்க்குள்ளேயும் வந்து அதுவும் நமக்கு கீழே போகிறது லேயர் மட்டும் இல்லை, அதோட நமக்கு இன்னொரு ஃபேக்டரும் ஒன்று இடிக்கும் நமக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சங்க் பார்டரில், அதாவது ஜாவா எடிஷன்னா டக்குன்னு போட்டு காமிச்சிடலாம். பெட்ராக் எடிஷனில் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 117 62 இதெல்லாம் வந்து ஒன்று 62 இதுன்னு 16 16 இல்லைன்னா 32 32 இந்த 2 நம்பரால் டிவைட் ஆனால் அது வந்து ஒரு சங்க் பார்டர். ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் குத்துன்னு இருக்கேன்னா, சங்க் பார்டரில் மட்டும்தான் ஏன்ஷியன் டிபிரி நமக்கு ஸ்பான் ஆகும். மிச்சம் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஸ்பான் ஆகாது. ஃபஸ்ட்டு இங்கே நிறையா கோல்டு இருக்குது, இதெல்லாம் மைனிங் பண்ணி எடுத்தாலே நமக்கு ஃபுல்லாக பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஏதாச்சும் கேஸ்ட் பைய வரானான்னு பார்த்துப்போம். ஏரியா கிளியர். ஓகே, நம்ம ஏன் கேஸ்ட்டுக்கிட்ட நான் இவ்வளோ பயப்படுறேன்னா, கேஸ்ட்டு மட்டும்தான் நம்மளை பறக்க விட்டு அடிப்பான், அதே மாதிரி நெருப்பில் விட்டும் அடிப்பான். பக்கத்தில் ஏதாச்சும் பிக்லின் இருந்தானா செத்துருவோம், கன்ஃபார்ம் செத்துருவோம். ஏன்னா அவனுக்கு வந்து கோல்டுனா அவனுக்கு பைத்தியம் மாதிரி. அவன் வந்து யார் கோல்டையும் எடுக்கவும் விட மாட்டான், அவனும் பிடுங்கி வச்சுப்பான். அதனால தான் நான் வந்து எங்கேயோ கேஸ்ட் இருக்குது. ஓகே, அது கேஸ்ட் இல்லை, அது என்டர்மேன் போல இருக்குது.
நம்ம டக்குன்னு போயிட்டு நமக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சே நம்ம இந்த நக்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நக்கெட்டில் வந்து நம்ம இதை வச்சே மைனிங் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, இப்போ எதையாச்சும் தூக்கி போடணுமா? இல்லை இல்லை, நக்கெட் வைக்க இடம் இருக்குது. ஓகே, அடிக்க வந்துட்டான் பாருங்க, அடிக்க வந்துட்டான்டா அடிக்க வந்துட்டான்டா அடிக்க வந்துட்டான்டா அடிக்க வந்துட்டான்டா. அடிச்சிட்டேன்ல. இப்போ அவன் சொந்தக்காரன் எவனாச்சும் வருவான், கன்ஃபார்ம் அடிக்க எவனாச்சும் சொந்தக்காரன் வருவான். ஓகே, ஒருவரும் வரவில்லை, நம்ம உஷாராக போயிடுவோம் இங்கேருந்து. ஓகே கைஸ், யாரும் வரல. ஸோ நம்ம அந்த கேப் யூஸ் பண்ணி டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிளாக் எடுறா. இல்லை பிளாக்கும் இல்லையா? ஒன்றும். இப்போ நம்ம எதையாச்சும் கீழே தூக்கி போடணுமே. கேஸ் கைஸ். ஒன்றும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கேஸ்ட் இந்த இடத்துல வராது. இல்லை, அடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 87 இருக்கோமா, டக்கு டக்குன்னு தோண்டிட்டு போயிடலாம் வாங்க. ஓகே, தள்ளியே தோண்டுவோம். அடியில் லாவா இருந்துச்சுன்னா படால்னு விழுந்துருவோம், அதுக்கடுத்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம உஷாராக 2 அடி தள்ளியே நின்று தோண்டுவோம். இங்கடா. ஓகே, இப்போதைக்கு இங்கே கோல்டு இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்தேன், இந்த சைடு. ஓகே ஓகே, நைஸ். இப்போ வந்து எவனும் வரல. ஓகே கைஸ், நம்ம வந்து திரும்ப தோன்ற வேலையை ஆரம்பிச்சிடலாம். நெதராக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது என்ன, இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோண்டிடுது. ஓகே, சரி விடுங்க, நான் வந்து இப்போதைக்கு கட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு போனோன்னே நான் காமிக்கிறேன். -15 அதே மாதிரி இதுக்கு அந்த சங்க் பார்டரை கண்டுபிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஸ் கைஸ், ஸோ நம்ம ஃபைனலி இங்கே வந்துட்டோம். இருங்க, நம்ம கொஞ்சம் ஹீல் மட்டும் பண்ணிக்கலாம். கீழே வரானா கீழே ஆக மாட்டேங்கிறான். இட்ஸ் ஓகே கைஸ், நம்ம 15 வந்துட்டோம். அதே மாதிரி -64 இருக்கோம். ஸோ இப்போ நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏன்ஷியன் டிபிரிக்கு ஹையஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம லெவல் வந்து 15லேயும் இருக்கும், அதே மாதிரி நம்ம சங்க் பார்டரில் இருக்கோம். ஏன்னா 16 வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 64 வந்து 4 டேபிளில் போகுது. ஸோ சான்ஸ் இருக்குது, நம்ம இன்றைக்கி ஏன்ஷியன் டிபிரி கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. கோல்டும் நிறையா மைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே கைஸ். இன்னும் நிறையா பிக்காக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிடலாம். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஏன்ஷியன் டிபிரியாச்சும் எடுத்துகிட்டு போக வேண்டாம் வீட்டுக்கு. ஓகே, ஐயோ, இவ்வளோ நேரம் நம்ம தப்பான டைரக்ஷனில் மைண்ட் பண்ணி இருந்திருக்கோம் கைஸ். இந்த இடத்துலேருந்து ஓகே. ஐயோ, இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? சரி, இதே இந்நேரத்துக்கு பார்த்துருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போமே. சரி, இட்ஸ் ஓகே கைஸ், தப்பு நடக்கிறது சகஜம்தான். இப்போ 5 நிமிஷம் டைமு, அதுக்குள்ளே ஏன்ஷியன் டிபிரி கிடைக்கலன்னா டென்ஷன் ஆயிடுவேண்டா. இது ஏன்ஷியன் டிபிரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திஸ் இஸ் குவாட்ஸ். சரி, இட்ஸ் ஓகே, குவாட்ஸை மைண்ட் பண்ணி பார்ப்போம்.
பின்னாடி ஏன்ஷியன்ட் டிபிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குண்ணா. சரி, ஏன்ஷியன்ட் டிபிரிக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு. எப்படி கீழே வந்தேன்னு மட்டும் கேட்காதீங்க இந்த லெவலுக்கு. அது டைமண்ட் மைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்போவுமே மைன் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்பாங்க. அதனால் 2 பிளாக் வச்சு கேப் விட்டு மைன் பண்ணு அப்படின்பாங்க. அதே ட்ரிக்கை நான் நெதரில் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை, வேஸ்ட் கைஸ். ஓகே, நம்ம இங்கே மைன் பண்ணிட்டு போய் பார்ப்போம். ஓகே, இங்கேயும் எதுவும் வரா மாதிரி இல்லையே கடவுளே. ஓகே, கொஞ்சம் கோல்டாச்சு இருக்குது, பரவாயில்ல, எடுத்துப்போம் அது. ஓகே ஓகே, நமக்கு ஓவர் வேர்ல்டை விட இங்கே கொஞ்சம் பிரச்சனை. என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து நம்ம டக்குன்னு மைன், ஐயோ இது வேறு வந்து இங்கிலீஷ், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாக்கா நக்கெட்டு பாருங்களா. ஓகே கைஸ், ஸோ நமக்கு இந்த நெதரை விட, ஐயோ அதுனா ஓவர் வேர்ல்டை விட நெதரில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஓவர் வேர்ல்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும் லாவா. அதே நெதரில் கணக்கெடுத்திங்கன்னா பட்டுன்னு வந்துட்டு சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் லாவா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ, பிக்கேக்ஸ் விளையாடுற சத்தம் தான் கைஸ் ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, இங்கே என்னது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஏன் டார்ச் எடுத்துன்னு வந்தேன்னு தெரில, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நெதரில் இருட்டாக இருக்குன்னு எனக்கு, ஐ மீன் பிரைட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என்னடா இது, டேய் நானும் எவ்வளோ நேரம் தான் பேசினே இருப்பேன், ஒரே ஒரு டிப்ரி கொடுங்கடா, நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், வேறு எதுவும் கேட்கலடா, ஒரு டிப்ரிடா. ஐயோ, இவன் கொடுக்க மாட்டானே. ஒரு பிளாக் தப்பாக மைண்ட் பண்ணிட்டோம், இருங்க இந்த சைடு போயிட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ இந்த பிளாக்கில் தான் மைண்ட் பண்ணுமா? ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக தான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, மாற்றி மாற்றி சொல்கிறேனே. ஓகே, இருங்க இருங்க இருங்க, ஏதோ பார்க்க முடியுது. ஓகே, இங்கே கிராவல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் எதுவுமே இருக்காது. ஐயோ, இருங்க. ஓகே, எஸ், ஜஸ்ட் நத்திங். ஓகே, கூடி சீக்கிரம் உடைய போகுது, பிகேக்ஸ் உடைய போகுது, கம்மியாக தான் உடஞ்சிருச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. சரி, அது வீட்டுக்கு போகும்போது ஸ்டாக்காக ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இங்கடா அது ஒரு பிளாக் தான் கைஸ் மைனே பண்ண, அந்த பிகேக்ஸில் எடுத்த பிகேக்ஸில் அதுக்குள்ளே உடஞ்சிருச்சு. என்னடா அது, வாட் இஸ் திஸ்? நோ கிராவல், நோ கிராவல். ஏன்டான்னு இப்படி படுத்துறீங்க? பேசாமல் ஒன்று பண்ணுறேன் கைஸ், இது ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் டிபிரி பார்த்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், இல்லைனா ரொம்ப நேரம் ஆயிரும். மக்களே, இப்போ தான் மக்களே ஒன்று ஞாபகமே வந்துச்சு, நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிறத பார்த்து கூட நமக்கு இந்த ஐடியா வரலல்ல. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் நினைக்கிறது தான் கைஸ் பண்ண போகிறோம். ஏதோ சவுண்டு கேட்குதே, ஏதோ அபாய சங்கு மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு பிளாக் தோண்ட போகிறோம். தோண்டிட்டு 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இருங்க கைஸ். ஓகே, அப்படி இல்லை, இப்படி. ஆஹா, தப்பி தவறி கிளிக் பண்ணோம். கதம் 1 2 3 4 ஒரு பிளாக் கூடயே நிற்போம். 5 க்ரௌச். இல்லை க்ரௌச் பண்ண வேலைக்கு ஆகுமான்னு தெரில. நம்ம அப்படியே ஐயோ டேய். போச்சு 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 எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. ஜஸ்ட்டு எல்லாம் போல. ஓகே, இதில் ஏதாச்சும் அது என்ன ஏன்ஷியன்ட் டிபிரி இருக்கான்னு பார்ப்போமா? ஒன்று கூட இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேண்டா. மக்களே ஆஹா, இருங்க ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிறேன். எஸ் கைஸ், எஸ். ஆஹா, என்ன ஒரு குதூகலம். ஆஹா, ஏன்ஷியன்ட் டிபிரி கைஸ், ஏன்ஷியன்ட் டிபிரி. ஆடாடா, என்ன ஒரு சுகம். சை, இப்படி கூட ஏதோ சவுண்ட் கேட்குது, இருங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் வாழ்க்கையிலே பட்டதே இல்லையேடா. அடாடா, இருங்க, நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டே போயிடலாம் கைஸ். அதான் ரிஸ்கே இல்லை, கம்மி. இருங்க, மேலேருந்து எதுவும் லாவா கொட்டவில்லை. ஓகே. என்னடா கீழே லாவா இல்லை, அது என்ன ஃபயர் தான். ஓகே, எடுறா நம்ம டைமண்ட் பிக்காக்ஸை, தோன்றா ஏன்ஷியன்ட் டிபிரியை. ஆஹா, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிலையே. எடுத்தேனா? ஆஹா, இல்லை. சரி, கீழே நெருப்பில் போய் தான் எடுக்கணும் போல இருக்கே. இருங்க, எதை தூக்கி போடலாம்? ஒரு ஸ்டெக் நெதராக் இருக்குது, அதை தூக்கி போடுறேன். பக்கத்தில் எவனும் வந்து இல்லை இது. ஆஹா, கீழே நெருப்பு. கீழே லாவா. மண்ணா போச்சு. டேய் 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 சத்தியமாக நான் அழுதுருவேன்டா. சத்தியமாக நான் அழுதுருப்பேன். நல்ல வேலை டைமண்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கதையே முடிஞ்சு கைஸ். சத்தியமாக இந்த இடத்துக்கு கதை முடிஞ்சு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நெதரைட் வந்து லாவாவில் சர்வைவ் பண்ணிடும். ஆஹா, சூப்பர். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் டிபிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ நம்ம அப்படியே மேலே இருக்கிற ஃபயர்லாம் மட்டும் அணைச்சி விட்டுறலாம். ஓகே, அணைச்சி விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்க் பார்டரில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு தோண்டவும் போகிறோம். சரி, தப்பான பிளாக். ஓகே, கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக்கு இதை கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு ரீச் ஆயிடுவோம். அப்படியே எந்திரிச்சு ஓடிடலாமான்னு இருக்கு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து நெதரைட் எடுக்காமல் போகக்கூடாது. எப்படியும் நம்ம இன்றைக்கி நெதரைட் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பேஸ்டியன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பேஸ்டியன் ஏற்கனவே ஒரு சூப்பரான ஒரு ரேர் ஸ்ட்ரக்சரு. அது என்ன, நம்ம கீழே எதுவும் ஏன்ஷியன்ட் டிபிரி இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்போஸ்டு மட்டும் தான் எடுக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம தெரியாதனமாக லாவாவில் விழுந்தோன்னா மொத்தமாக முடிஞ்சு நம்ம கதை. அதனால் நம்ம கரெக்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இது என்னடா அது? ஐயோ, எதை பார்த்தாலும் இப்போல்லாம் பயமாக இருக்கே. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் தூண்டிட்டு போவோம். பரவாயில்ல, என் பிக்காக்ஸ் இன்னும் தாங்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பாருங்க கைஸ், ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் பாருங்கள் எவ்வளோ மாசு. உங்களாலலாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஆனால் என்ன மாதிரி பிரெயின் வச்சு யாராச்சும் எடுக்க முடியுமா? என்னடா இது, திடீர்னு ஏன்ஷியன்ட் டிபிரி கிடச்ச அடுத்து மேலேருந்து டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அச்சஸில் இது மாதிரியே இருந்துச்சு கைஸ், ஏன்ஷியன்ட் டிபிரி மாதிரியே. ஓகே, திரும்ப நம்ம வந்து அதே பெட் மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெட் வைக்க போகிறோம். இருங்க, எந்த பெட் வைக்கலாம்? மங்களகரமாக மஞ்சள் இருந்து ஆரம்பிப்போம்.
ஓகே நைஸ். இந்த இடத்துல பெட்டை வச்சிட்டோன்னா 1 2 3 4 5. ஓகே கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வச்சுட்டு நினச்சேன்டா போச்சு 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 எல்லாம் போச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னதான் இருந்தாலும் பெட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி இப்படி போச்சே. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். எப்படியோ ஒரு டெபரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. பாருங்கள், இதை நான் வந்து எங்கேயாச்சும் மெமரியாக ப்ளேஸ் பண்ணுமே. நம்ம பழைய வீட்டில் ப்ளேஸ் பண்ணலாமா? ஓகே, சென்டர் ஆஃப் த ஹவுஸில் ஆஸ் எ பியூட்டிஃபுல் மெமரி ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டோட ஒரு மெமரியாக நம்ம வந்து இதை சென்டரில் ஆனால் ப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ஒரே ஒரு இது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? நெதரைட்டு எடுக்க இதுன்னு நெதரைட்டில் இப்போ 2 விஷயம் நான் ஒரே நேரத்தில் செஞ்சு இது பண்ண போகிறேன். அது என்ன மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறேன். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஏன்ஷியன்ட் இப்படி இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு இன்னொரு 3 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நெதரைட் இது பண்ணியிருக்கலாம். சரி, நெதரைட் இங்காட். சரி விடுங்க, அதான் நடக்கலை. நம்ம கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு இதை தூக்கி போட்டுடலாம். உள்ளே போட்டு நெதரைட் ஸ்க்ராப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு வேணும். எதை போடலாம் உள்ள? இருங்க, ஒரு லாக் எடுத்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தூக்கி உள்ளே போட்டுடலாம் நெதரைட் ஸ்க்ராப்பு. ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்களா நெதரைட் இங்காட்டோட ஒரு சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வந்து எப்படி பண்ணணுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற கோல்டை வச்சு இது பண்ணிக்கலாம் பாருங்க. எப்படி நெதரைட் இதுடா, அது என்ன நெதரைட் ஸ்க்ராப்டா, நெதரைட் ஸ்க்ராப்டா. ஸ்க்ராப் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இதே மாதிரி இன்னும் 3 வேணும் கைஸ். ஆனால் இது இப்படி ஒன்று இருக்கா? இந்த ரைட் சைடில் ஒன்று வேணும், லெஃப்ட் சைடில் ஒன்று வேணும், கீழே ஒன்று வேணும் லாஸ்ட்டில். அப்புறம் மேலே 4 கோல்டு வேணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு இது பண்ணிடலாம். இன்னும் ஒரு கோல்டு இங்காட் செஞ்சிட்டோம் அப்படின்னா 4 கோல்டு இங்காட் முடிஞ்சா. இப்போ வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று தூக்கி பண்ணுவேன். ஓகே கேஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம் சேஃபாக. இதில் இடம் இல்லை. இட்ஸ் ஓகே கேஸ். லேக் ஆகுதுடா. ஆனால் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ் எனக்கு. நெதரைட் இது இங்காட் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சிட்டோம் நெதரைட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நெதர் போர்ட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு இந்த இடத்துலலாம் வந்து ஒரு லேக் ஆகுதுடா. இட்ஸ் ஓகே. ஸோ இங்கே வச்சு இப்படி 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 உட்காந்துட்டு நம்ம இன்னொரு டபுள் டாஸ்க் வந்து செய்ய போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நான் நைட் ஆகிடுமா, மாப்ஸ்லாம் வரும், அப்படியே வேட்டையாடிடலாம். சத்தியமாக இவ்வளோ நெதராக கெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால தான் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
ஓகே ஓகே கைஸ், ஸோ நைஸ். இப்போ மாப்ஸ்லாம் நிறையா ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே வேட்டையாடிட்டோண்ணா. ஐயோ இல்லை 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 இல்லை, ஒரு வில்லேஜர் ஒருத்தன் அப்படியே பெட்டே இல்லாமல் ஒருத்தன் இருக்கான் கைஸ். அவன் செத்துட்டான்னா நமக்கு முடிஞ்சு கதம் தான். ஏன்னா மிச்சம் எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஐ மீன் அவன் மிச்சவனுங்களெல்லாம் வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றா போச்சு. பார்த்துறான் அதடா ஸ்கெலிட்டன் மண்டையும் பார்த்துட்டான். இட்ஸ் ஓகே கைஸ். ஸ்கெலிட்டன் மண்டையும் பார்த்தாலும் என்ன பாருங்க கைஸ். ஸ்கெலிட்டன் மண்டையை எங்கேருந்தோ பார்க்குறாங்க கைஸ். பாருங்க, எங்கேருந்தோ ஸ்கெலிட்டன் மண்டையை எங்கேருந்தோ ஸ்பைடர் மண்டையும் பார்க்குறாங்க கைஸ். எனக்கு தூக்கம் வருது. சரி, கடைசியில் ஸ்கெலிட்டனுக்கும் ஸ்பைடருக்கும் பயப்பட வேண்டியதாக போச்சு. இருங்க கைஸ், இவனை சம்பவம் செய்வோமா? டேய், நீங்கள் எப்பட்றா அங்கே பூந்தீங்க? எப்பட்றா அதுக்குள்ளே பூந்த? இருங்க கைஸ், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனெல்லாம் பார்த்தாலே ஏய் எங்கடா என் போ இதோ இருக்கு. ஸ்னைப்பர் வச்சு சரியாக அட்டாக் பண்ண. ஐயோ, லார்ஜஸ்ட்டை அவன்டா கேட்டான். டேய் டே 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 எங்கடா போச்சு? காணாமையே போயிடுச்சு. சரி, பார்த்தீங்களா கைஸ், அங்கே ஒருத்தன் அந்த வீட்டில் ஒருத்தன் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். எனக்கு ஜூம் ஆப்ஷன் எப்படின்னு தெரில. எங்கடா இருக்கீங்க? எவனாச்சும் வந்து அடி வாங்குங்கடா. பரவாயில்ல, அந்த ஹார்ஸ் மண்டே இருக்கான். வச்சுருவோமா? இழுத்துட்டேன், விட தெரில. ஒன்றுங்க எங்கே சத்தம்? வேர் இஸ் தட்? எனக்கு எவனாச்சும் அடிக்கணும்டா, ஜாலியாக இருக்கும்டா அடிக்கிறது. எங்கடா எவனாச்சும் வாங்கடா, வந்து அடி வாங்குங்கடா. விடுங்க, இப்போதைக்கு உனக்கும் அடி வாங்குற மூடு இல்லை போல இருக்கு. எல்லாம் பயந்துட்டானுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரூம் மாதிரி ஒன்று பெருசாங்க அந்த சைடு. எங்கடா இருக்க நீ? யாரா நீ? இங்கே இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கானா? எங்கேயோ கேட்குது கைஸ் எனக்கு. இது என்னடா ரூம்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால்டு என்சாண்டிங் ரூம். ப்ளஸ்ஸு எவ்வளோ புக் ஷெல்ஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 புக் ஷெல்ஃப் வச்சுருக்கேன். என்ன லேப்பிஸ் தான் இல்லை. ஐயோ பாவம். லேப்பிஸ் இருந்துச்சுன்னா மாஸ்க் கட்டிடலாங்க கைஸ். என்சாண்ட் பண்ணி ஃபுல்லாக நெதரைட்டில் எடுத்து பண்ணிடலாம். டேய் ஷெய் ஷெய் யாரா அவன்? டேய் அவனை தாண்டா தேடிட்டு இருந்தேன். பயந்துட்டான். நீ எல்லாம் என்னடா ஸ்பைடரு? ஒருவேளை கேட்டுருச்சோ? ஒருவேளை கேட்டிருக்குமோ? சரி விடுங்க கைஸ். எப்பட்றா? சரி விடுங்க கைஸ், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். விடுங்க. இல்லை பேசாமல் எப்படியே முடிச்சிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எங்கடா அவன்? வேர் ஆர் யூ? நாட் யூ ஹியர். எங்கேயோ கேட்டுச்சுராயா. பாஸ் பண்ணுண்ணா. இல்லை நல்ல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எங்கடா இருக்க நீ? நீ ஸ்பைடர்னா நான் யார் தெரியுமா? நான் விபிகேடா. எங்கடா இருக்க நீ? இங்கே கேட்டிருக்குமோ? ஓடிடுங்க மக்களே, தாழ்வான பகுதிக்கு எல்லோரும் ஓடுங்க. அங்கே இருக்காங்க கைஸ், பார்த்துட்டேன். மண்டையா. சை, ஜஸ்ட் மிஸ். திரும்பவும் ஜஸ்ட் மிஸ். எப்பட்றா என்னோட எல்லா ட்ராப்பும்? திரும்பவும் மிஸ். உஷாரு. எப்படி மழை மாதிரி பெஞ்சது பார்த்தீங்களா? எக்ஸ்பி அதான் நான் மாசு இல்லை. ஓகே கைஸ், அடி வாங்கி மிதி வாங்கி கடைசியில் நெதரைட் எடுத்தது. சை, இன்றைக்கி நம்ம நெஞ்சுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குல்ல. சரி விடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. நெதரைட் அதுவும் ஒன்று மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு.
அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்ககிட்டயே நான் ஓட்டிங் கேட்குறேன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்று, நெதரைட்டை தேடி ஃபர்தராக போகிறது. இன்னொன்று, நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ் பேஸ்டியன் அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அதர் ஆப்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் மெயினாக இந்த ரெண்டுத்தில் என்ன பண்ணலாம்ங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. நெதரைட் எடுக்க போகலாமா இல்லை நெதரில் போயிட்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி ஷேர் பண்ணிங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் பண்ண முடியல நெதரைட் இருக்கிறத தவிர. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். see you in the next video. டாட்டா, பை பை. பாஸ் பண்ணுறேன்.